மனிதனோட குணத்தை சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவேன். இதோட டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கும்? அதுவும் கை காலில் சாப்பிட மாட்டாங்க. உங்க பைக்குள்ள ஏதோ நான் பார்த்தேன், அது என்னது? அன்னைக்கு என்ன நடந்துச்சு? முதல்ல சாப்பிட்டா அருவருப்பா இல்லையா உங்களுக்கு? இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. என்னடா அது சாப்பிடும்போது மனுஷனோட பணத்தை நீங்க சாப்பிடுறதுனால உங்களுக்கு சக்தி கிடைக்குது. பேச கூட ஐயா கருப்பசாமி வருவார். அதாவது நீங்க பேய் கூட பேசிருக்கீங்களா? பேய் ஆத்மா எல்லாம் இருக்கிறது உண்மைதானா? உண்மையா இருக்கு. நைட்ல 1 மணிக்கெல்லாம் பார்த்துச்சிங்க. என் பிள்ளைங்க எல்லாம் இது பண்ணேன், செத்து போய் பார்த்துட்டேங்க. நீங்க கேட்டிருக்கீங்க? சில அகோரிகள் உடலறவு எல்லாம் பணத்தோட வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதுல ஏதாவது உண்மை இருக்கா? பாருங்க ஐயா, அது தோண்டி வச்சிருக்காங்க, அது உடைஞ்சிருக்கு. அதான் அதுக்குள்ள சொல்றாதான் க்ளோஸ். ஐயோ கடவுளே, ஐயா அதுக்குள்ள வந்து அப்படி கிடக்குது எல்லாம். என் கண் முன்னாடி வந்துட்டு அந்த மனுஷனோட எலும்பு எல்லாம் எனக்கு நல்லா தெரியுது. சீரியஸ்லி ஐயோ பயங்கரமா இருக்கு. ஐயோ கடவுளே, என்னய்யா சாப்பிடலாம்? என்னய்யா சொல்றீங்க? இதுவெல்லாம் எடுத்து சாப்பிடுவீங்களா? மண்டையோட எல்லாம் நீங்க சாப்பிடுவீங்களா? இல்ல, முட்டை கொடுப்பேன். இங்க வந்து இவர் பண்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு இவரை பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. சத்தியமா கண்ணெல்லாம் அப்படியே இருக்கு. இப்போ இது 500 ரூபாய். அது மர்மமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு மனுஷன்னு சொல்லலாம். ஐயா இது தங்க மாதிரி இருக்கு. ஐயா வேணாம், பயமா இருக்கு. சும்மா இருங்க, எனக்கு கொஞ்சம் இதா இருக்குயா. இந்த முறை திருவண்ணாமலை மண்ணில் கால் வைத்த போது அந்த மனிதரை நான் சந்திப்பேன் என்று கனவில் கூட நினைக்கவில்லை. எந்த மனிதனும் தன் வாழ்நாளில் பார்க்க கூடாத, கற்பனைக்கே எட்டாத சில பயங்கரங்கள் அவர் என் கண் முன்னில் நிகழ்த்தினார். என் ரத்தமே உறைந்து போனது. அவர் ஒரு சாதாரண மனிதர், ஒரு அமானுஷிக அகோரி. மனித அறிவுக்கு எட்டாத மரண வாடை வீசும் அகோரிகளின் அந்த ரகசிய உலகத்தின் உண்மையான முகத்தை அன்றுதான் நான் தரிசித்தேன். அங்கே நடந்ததை என் கண்களாலேயே என்னால் நம்ப முடியவில்லை. வாருங்கள், மனித அறிவுக்கு எட்டாத அந்த மர்மங்கள் நிறைந்த ஆன்மீக இருளுக்குள் இன்று என்னோடு நீங்களும் பயணிக்கலாம். நான் அகோரி, நான் அகோரி. Hello guys, it's me Alamin. Welcome back to our new video guys. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய இந்த சாமியார் வந்து ரொம்பவே ஒரு மர்மமான சாமியார்னு சொல்லலாம். இனிமே இவர் நம்ம கிட்ட பேச போற விஷயங்கள் எல்லாம் நீங்க உங்க வாழ்க்கையில கேட்டு இருக்கவே மாட்டோம். ஏன்னா அவ்வளவும் பயங்கரமா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இவர் கூட நான் போன போது இவர் எனக்கு காட்டின விஷயங்கள் எல்லாம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அவ்வளவு மர்மமான ஒரு மனுஷனா இருக்கிறாரு. எல்லாமே உங்களுக்கு சொல்றேன். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. இவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹர ஹர மகாதேவா. உங்க பேர் என்னய்யா? என் பேர் மன்சூர் அலி. மன்சூர் அலி. எத்தனை வருஷமா நீங்க திருவண்ணாமலையில இருக்கீங்க? ஐயா வந்து 23 வருஷம் வந்திருக்கேன். இந்த 5 வருஷமா கரெக்டாக வந்து டெய்லி வந்துட்டு இருக்கேன். இங்கே தான் வந்து இதான் வீடு வாசல்ல. சரியா சரியா. அதுக்கு மறுபடியும் வருவேன். வீடு தான் எனக்கு எல்லாமே. அதாவது நீங்க எப்பவுமே இந்த சுடுகாட்டில் தான் இருப்பீங்க? ஆமாய்யா ஆமாய்யா. சாப்பாடு இப்படி இங்கே தான். புரியுது. இப்போ பாத்தீங்கன்னா எந்த வருஷத்துல நீங்க இங்க வந்தீங்க முதல் முறையா? 1085 1985 நீங்க இங்க வந்தீங்க. அன்னையில இருந்து நீங்க இங்க இருக்கீங்க? ஆமா, வருவேன் போவேன். இதுக்கு 5 வருஷமா இங்க வந்துட்டு. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க வந்து மனிதனோட பணத்தை சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவீங்க. நான் மட்டும் இல்லையா, ஒரு 5 பேர் 6 பேர் சொன்னாங்க. ஆக்சுவலி நீங்க வந்துட்டு ஒரு அகோரி. ஆமாய்யா. ஒரு காசியில இருந்திருக்கீங்க. நீங்க எத்தனை வருஷம் காசில இருந்திருக்கீங்க? 12 வருஷமா இருப்போம். 12 வருஷம் காசில இருந்திருக்கீங்க. காசில இருந்து அடுத்தபடியாக நீங்க திருவண்ணாமலையில இருக்கீங்க? இல்லையா, நான் சென்னை. ஆமா, சென்னையில இருந்தேன். சென்னை விட்டு இங்க வந்து 5 வருஷமா இங்க வந்திருக்கேன். அப்போ இந்த ஒரு வாழ்க்கையில நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? எனக்கு வரவங்களுக்கு நல்லா செய்யணும், போகணும் வரணும்யா. எனக்கு ஒன்றும் தேவையில்லை. தற்போது காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா மனிதனோட பணம் வந்து சாப்பிடுறது வந்துட்டு ஒரு அநாகரிகமான ஒரு விஷயம் மாதிரி பாத்துக்கிறாங்க மக்கள். ஏன்னா வந்து ஒரு சாதாரணமான ஒருத்தர்கிட்ட இது வந்து கேட்கும் போது அவர் பயந்து அப்படி இது பண்றாங்க. ஏன்னா அது நார்மலான விஷயம் கிடையாது. மனுஷங்க என்னதான் கறி சாப்பிட்டாலும் மனுஷனோட கறி சாப்பிட்ற ஒருத்தரை பார்க்கும்போது கண்டிப்பா அந்த நரபோஜின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அது மட்டும் காடுகள்ல இல்லைன்னா வந்துட்டு வனங்கள்ல மட்டும்தான் வந்துட்டு இந்த மாதிரி இருக்காங்க சில பேர். இப்போ நீங்க வந்துட்டு இந்த காலகட்டத்தில் இப்படி நீங்க இங்க இருக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு தெரியல. மனிதனோட பணத்தை சாப்பிடும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு முதல்ல பயம் தான். எனக்கு சாப்பிடுமே பயம் எனக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்றப்போ நான் தனியாக போய் சாப்பிடுவேன். தனியாக எதுவுமே நைட்டு பகல் எதுவும் இல்லாமல் நைட்டு மட்டும்தான். நைட்டு 12 to 4 மணி வரையும். 12 to 4 மணி வரைக்கும் தான் நீங்கள் பணத்தை சாப்பிடுவீங்க? இல்லை, அடிக்க மாட்டோம், சாப்பிட மாட்டோங்க. அந்த அல்லா கோயில் வந்துச்சிங்க, அப்போ நாங்கள் வெளியே போயிடுவோம். சரி. ஆனா என்ன இதோட டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கியா? கொஞ்சம் உப்பு அதிகமா இருக்கு. அதான், வேற ஒன்றும் இல்லை. அது கை காலில் சாப்பிட மாட்டாங்க. அதான் உங்க பைக்குள்ள ஏதோ நான் பார்த்தேன், அது என்னது? ஐயா, இது மனுஷனோடதா? இல்லை, வேற இருக்குங்க.
அதாவது இது என்னது ஐயா? நம்ம உள்ள இருக்குல்ல கொஞ்சம் நான் பேச முடியாது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் சுடு சாப்பிடுவேன், கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பேச கம்மியாக இருக்குது. உள்ள போக முடியல. இது குரங்குடதா? அது இல்லையா? உள்ள போகல மானா? அதான் ஒரிஜினல். அது எப்படி ரோட்டுக்குள்ள கிடந்ததா? அது வந்து நாய் ஒரு 50 நாய் வரும், சாப்பிடும், சாப்பிட்டு உள்ள வச்சிடும். அது நாங்கள் இன்னும் சாமியெல்லாம் வந்து ஆளுக்கு 2 எடுத்துட்டு போவோம். நான் 2 எடுத்துட்டு. இதனால என்ன பிரயோஜனம்? இதுக்கு வந்து வீட்டுக்கு போன வச்சுங்க, வீட்டு வாசல்ல வச்சுட்டா நல்லா இருக்கும், நல்லா நடக்கும், நல்லா இருக்கும், கல்யாணம் நடக்கும், எல்லாமே நடக்கும். அதையா உண்மைதான். புரியுது. இது வந்து ஒரிஜினல். ஒரிஜினல் இது. ஐயா, உங்க வாழ்க்கையில முதல் முறை இந்த மனிதனோட கறி சாப்பிடக்கூடிய அந்த ஒரு விஷயம் அது மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா? எப்படி இதுக்குள்ள வந்தீங்க நீங்க? நான் வந்து என்னோட நண்பர் தான் எனக்கு எல்லாமே. அவருக்கு எல்லாமே வருதெல்லாம் போகிறது, நான் காசிக்கு போகிறதுக்கு எல்லா காரணம் அவர் தான் எல்லாமே. அவர் வந்து 15 வருஷம் செத்துட்டாருங்க. அதுக்கப்புறம் நான் தனியாக வந்து யாரையும் அப்படி நான் தனியாக காசிக்கு 3 ட்ரிப் நடந்திருக்கேன். 3 ட்ரிப் நடந்திருக்கோம். அப்படியே நான் வந்து தனியாக போனேன், கூப்பிட்டு போகிறேன், கோவில் கூப்பிட்டு போகிறேன், நான் தனியாக போனேன். நான் அப்போ எப்படி இதுக்குள்ளே போனீங்க நீங்கள்? முதல்ல எத்தனாவது வயசில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணீங்க? ஒரு 40 வயசில். 40 வயசில் நீங்கள் ட்ரை பண்ணீங்க. உங்களுக்கு இப்போ எத்தனை வயசு? 57? 50 வயசு. 55. அப்போ 55னா நீங்கள் 15 வருஷமாக இது ட்ரை பண்ணிருக்கீங்க. இப்போ எல்லா நாளைக்குமே நீங்கள் சாப்பிடுவீங்களா? ஐயா சாப்பிடுவேன், நான் சாப்பிடுவேன் எல்லாத்தையும் சாப்பிடுவேன். ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவீங்க? இல்லை கிடைச்சா சாப்பிடுவேன், இல்லைனாக்கா எடுத்து வச்சு சாப்பிடுவேன். நான் அப்படியா நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது யாருமே உங்களை எதுவுமே சொல்லலையா? பேச மாட்டாங்க, செய்ய மாட்டாங்கல்ல. காசியில் வந்து நம்ம வந்து உட்காந்து சாப்பிட்லாம். ஆமாம், காசியில் வந்து சாப்பிட்லாம். நம்ம பிரச்சனை தினம் இந்த மாதிரி சாப்பிட்டு இது இல்லாமல் உங்களால் இப்போ வாழ முடியாதா? அந்த ஒன்றும் கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து சாப்பிடணும் போகணும் ஒரு நாள்லாம் கிடையாது. ஆமாம், நான் பார்த்தோம் நீங்கள் வந்து இந்த சிப்ஸ் சாப்பிட்ற மாதிரி எடுத்து கருமுறான்னு சாப்பிட்றீங்க. இதான் உண்மையா? பார்த்த போதே பயமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனா நார்மலான மக்கள் இதெல்லாம் பண்ண மாட்டோம் இல்லையா? ஏன்னா மக்கள் பயப்படுறாங்க இல்லையா? இல்லையே, நான் டெய்லி என்கிட்ட பேசுவாங்க, எனக்கு தெரியும் நம்ம உதாண்டு என்கிட்ட பேசுவாங்க, நிறைய பேசுவாங்க, உட்காந்து பேசுவாங்க, நேற்று பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க, என்கிட்ட சொல்லுவாங்க, என்கிட்ட இது நடக்கணும், வீட்டில் சர்ஃபு அடிக்கிறாரு, இது பண்ணுறாரு போகிறாரு கேட்பாங்க. அவங்களுடைய எண்ணங்கள்லாம் கேட்பேன். நான் போங்க, நல்லா இருப்பார் போ அப்படி சொல்லுவாங்க. முருகனுக்கு போங்க. அப்போ நைட்டு டைம்ல நீங்க தனியா போய் எடுத்து எல்லா நைட்டும் சாப்பிடுவீங்க? வந்தா சாப்பிடுவேன். இது எரிஞ்ச பணம் வந்து முழுசா பணம் எரிஞ்சு முடியறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்? எப்படி வந்து நைட்டு வந்து காலையில நைட்டு வந்துச்சுங்க 6 மணி, காலை 6 மணிக்கு முடிஞ்சிடும். அப்ப நீங்க இந்த 6 மணிக்கு அது காலையில எழுந்திரிச்சு போய் எடுத்து சாப்பிடுவீங்க? ஒரு நாள் சாப்பிடுவோம், ஒரு நாள் சாப்பிட மாட்டேன். உங்களுக்கு இது முதல் முறையா சாப்பிட்டப்போ ஏதாவது இந்த காசில தான் வாந்தி எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியலையா? காசில அப்போ காசில அதெல்லாம் உங்களுக்கு இப்போ ஞாபகம் இல்லை? அது தெரியும் எனக்கு. இல்ல அப்போ அன்னைக்கு என்ன நடந்துச்சு முதல்ல சாப்பிட்டா? அருவருப்பா இல்லையா உங்களுக்கு? அப்போ இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. என்னடா அது சாப்பிட்ட மாதிரி வச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஆயிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு நாள் தான். அடுத்த ட்ரிப்லாம் வந்து கொஞ்சம் சாப்பிட்டேன். நான் கொஞ்சம் சாப்பிட்டேன். ஆனா கேட்கும் போதே ஒரு மாதிரி இருக்கு. ஆனா மனுஷங்க வந்து இந்த மாதிரிலாம் இருக்கும்னு நான் இப்போ இங்க வந்த போதுதான் எனக்கே தெரியுது. நான் காசியில பாத்துருக்கோம். ஆனா ஐயா இருக்காங்க, காசியில இருக்காங்க, அவங்க சாப்பிடுவாங்க. உங்களை மாதிரி வேற யாராவது இருக்காங்களா? இந்த இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இங்க ஒரு 5-6 பேர் இருக்காங்க. இங்க வருவாங்க, நைட் வருவாங்க. இதனால உங்களுக்கு ஏதாவது உடம்புல ஏதாவது மாற்றம் தெரியுது? எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு இது வெளியும் நடக்கல. உடம்பு சரியில்லை, எதுவுமே ஆகாது, எனக்குலாம் ஆகாது, ஒருமே ஆகாது, ஒன்றும் ஆகாது. இதுல ஆனா சக்தி ஏதாவது கிடைக்குதா உங்களுக்கு? ஆமாய்யா, கிடைக்குது. அதாவது மனுஷனோட பணத்தை நீங்க சாப்பிட்றதுனால உங்களுக்கு சக்தி கிடைக்குது. இருக்கியா? இருந்தால் தானே கூப்பிட்றாங்க. என்ன பேசுறாங்க இப்போ என்கிட்ட? இப்போ எதுக்கு பேசுறீங்க? ஆமா, உண்மைதான். அதனையா அதுதான் பேசுறீங்கடா. இப்போ நீங்க நைட் எல்லாம் போய் எடுக்கும்போது இந்த பேய் பிசாஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் நீங்க ஏதாவது பார்த்துருக்கீங்களா? அது வந்து நிறைய இப்போ பேசுவேன், நான் பேசுவேன். பேச கூட ஐயா கருப்பசாமி வருவார். அதாவது நீங்க பேய் கூட பேசிருக்கீங்களா? இப்போ இந்த பணத்தை எடுக்க சாப்பிடும்போது அந்த அந்த அதுக்கு முன்னாடியே அவர் நான் 25 வருஷம் புதுசுலாம் பார்த்துருக்கேன். புதுசுலாம் நான் பார்த்துருக்கேன். புரியுது. பார்த்து பேசியிருக்கேன். நேற்று நைட்டு ஒரு அளவை கொண்டு வந்து அடக்கம் பண்ணிட்டு இல்லை எரிச்சிட்டேன்னா காலையில் வந்து அந்த பணம் கரெக்டாக அங்கே எரிஞ்சு முழுமையாக முடிஞ்சிடும். ஆமாய்யா. அப்போ நீங்கள் இதை எடுத்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏதாவது மந்திரமோ கர்மோ ஏதாவது பண்ணுமா? தேவையில்லை. அது செய்யக்கூடாதுயா, செய்யக்கூடாது. அது ஏமாத்தது. அதெல்லாம் அது ஏமாற்றக்கூடாது. யாரையும் வாழ்க்கையில் இது செய்கிறேன் போகிறேன் வரேன் ஏமாற்றக்கூடாது. இப்போ எதுவுமே இல்லாமல் காலையில் போகிறோம் எடுத்து அப்படியே சாப்பிடுவோம். அவ்வளோதான். நான் மட்டும் இல்லை, ஒரு 5 பேர் அப்படி தான் சொல்லுவோம்.
இப்படிதான் சாப்பிடுறாங்க. ஆனா நீங்க பேயும் பாத்திருக்கீங்க, அந்த எரிஞ்சு கிடக்குற அந்த மனுஷனோட ஆத்மாவை நீங்க பாத்திருக்கீங்க? இருக்கு 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 இல்லாம கிடையாது. பேய் ஆத்மா எல்லாம் இருக்கிறது உண்மைதானா? உண்மையா இருக்கு இருக்கு, உண்மையிலே இருக்கு. நைட்ல 1 மணிக்கெல்லாம் பார்த்து வச்சிங்க கத்துமா, என் பிள்ளைங்க எல்லாம் இது பண்ணேன் செத்து போய் பார்த்துங்க. நீங்க கேட்டிருக்கீங்க? பார்த்துக்கேன். நான் மட்டும் இல்லைங்க, எண்ணங்களுக்கு கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆனா ரொம்ப வித்தியாசமான ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆமாய்யா, நைட்ல பார்க்கணும், நைட்ல பார்த்தா கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். அந்த ஒரு 12 மணி 12:30 மணிக்கெல்லாம் வந்து அப்படியேப்பட்ட இருக்கியா இருக்கு. ரொம்பவே இப்போ இந்த அகோரி மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அதிகமான மக்கள் இப்படிதான் இருப்பாங்களா? ஆமாய்யா, ஆமாய்யா, இருக்காங்க இருக்காங்க. ஒரு 5000 பேர் இருக்காங்க. 5000 பேர் இருக்காங்க. 5000 பேர் அகோரிங்களா இருக்காங்க. இந்த 5000 பேருமே பணத்தை சாப்பிடுவாங்க. ஆமா சாப்பிடுவாங்க, எல்லாம் சாப்பிடுவாங்க. அவங்க துணி இல்லாம இருப்பாங்க. அப்போ வந்து மூடி வந்தா வந்து க்ளோஸ் பண்ணி கட் பண்ணு. இப்போ நான் காசில எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், எங்கேல வந்துட்டு பணத்தை எல்லாம் ஒழுக்கி விடுவாங்க இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய அந்த பணத்தை எல்லாம் எடுத்து வந்து அதுல வாங்க அப்படி இப்படி எல்லாம் அப்பெல்லாம் கிடையாது. நேரா வந்து உள்ளே போயிடலாம். வந்து தண்ணியில போட்டாங்க. இப்போ வந்து அழகா ரெடி பண்ணாங்க. அப்போ உள்ள போயிடுவோம். இல்ல அப்படி சில சாமியார்கள் வந்துட்டு சில அகோரிகள் வந்துட்டு அப்படி எல்லாம் பண்ணுவாங்க, உடலரவு எல்லாம் பணத்தோட வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதுல ஏதாவது உண்மை இருக்கா? அது இது தெரியலையா? உங்களுக்கு தெரியல? செய்ய மாட்டாங்க. நாங்க செய்ய மாட்டோங்கலாம். அது செய்யக்கூடாது. அது செஞ்சு கூட நல்லவும் கிடையாது. நல்லவும் கிடையாது. இப்படி பண்ணக்கூடாது, தப்பு. தப்புன்னா அவ்வளோ தப்பு, பெரிய தப்பு. உங்களுக்கு தெரியாது நீங்க எடுத்து சாப்பிட்டா போனா எத்தனை வயசு இருக்கக்கூடியவங்க அப்படின்னு எல்லாம் வயசுலாம் தெரியும். தெரியுமா? ஆமா தெரியுங்க. அது கேட்பேன் நான். வயசு 90 வயசு 90 வயசுனாக்கா 80 வயசுனாக்கா இருக்கும். 40 வயசுன்னு வச்சிங்க வீட்டில் வந்து போட்டு சாப்பிடுச்சுதான் அது வந்து நிற்கும். இல்லை இப்போ ஒவ்வொரு வயசு பொறுத்து அந்த சாப்பிட பணத்துக்கும் டேஸ்ட் வித்தியாசமா இருக்கு. 40 வயசு 30 வயசு 20 வயசு அதெல்லாம் இருக்கு. இல்லாம இருக்கு. ரொம்பவே பயங்கரமான ஒரு பேட்டி போயிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் கேட்டா எப்படி நினைப்போன்னு எனக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட மக்கள் இருக்குமா இல்லையான்னு எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் ரொம்ப பயங்கரமா இருக்குன்னு சொல்லலாம். அப்பெல்லாம் கிடையாதுயா. ஏன்டா இந்த ஊரு 14 கிலோமீட்டர்ல வந்து இதுக்கு வந்துருக்கோம் தெரிய மாட்டேங்குது நிறைய பேர். எனக்கு கோவம் எதுக்கு வந்திருப்போம்? ஏன்னா சாமியார் உட்காருப்போம், சாமியார் இப்போ 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு 1 ரூபாய்க்கு செய்ய மாட்டாங்க. இந்த வரப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த பொம்பளைங்க ஆந்திராக்காரங்களாம் அந்த செல்லு போச்சு, காசு போச்சு ஏமாத்துறாங்க. ஒரு 50 பேர் இருக்காங்க ஏமாத்துறாங்க. அதேமாரி பொம்பளைங்க நைட்டில் வந்து பிச்சு எடுக்கிறாங்க. புள்ளி எடுத்து திருநா உள்ளே போனால் 5 வருஷம் 7 வருஷம் அது வந்து வாங்க மாட்டாங்க. எனக்கு போவோம். சாமியார்கள்லாம் என்னங்க வந்தவங்க தான், வீட்டு பிரச்சனை தான். அவங்களுக்குலாம் என்ன செய்கிறாங்க? செய்யலை, யாருமே செய்யலை. இப்போ வந்து நைட்டில் ஃபுல்லாக உட்காராங்க. 70 ரூபா 80 ரூபா கிடைக்குது. புரியுது. நம்ம இப்போ உடம்ப போய் பார்க்க போகும்போது அதில் அந்த மண்டையோடு எல்லாமே இருக்காதா ஐயா? இருக்குது, வச்சுக்கலாம் பார்க்கலாம். உங்ககிட்ட மண்டையோடு இருக்கா? பார்த்தீங்கன்னா எத்தையும் உள்ள இருக்கிற எல்லாமே இருக்குது. நீங்கள் மண்டையோடு காட்டுறீங்களா? எனக்கு தரேன் இருக்கு. அப்படின்னா உங்கள் இடத்துல போய் பார்க்கலாமா? பார்க்கலாம். சரிங்க வாங்க. வீட்டில் வச்சுருக்கேன். சரிங்க, நம்ம பார்க்கல. உங்களுக்கு இல்லை, நான் பார்க்கலையா? சரி வாங்க பார்க்கலாம். ஓன் வச்சு கருப்பசாமி காய்ஸ் பார்த்தேன்னா இவர் வந்துட்டு நான் வந்து திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கிரிவலத்தில் பார்த்த ஒரு சுவாமியார். உங்கள் பேர் சொல்லுங்க ஐயா? மன்சூர் அலி. இவர் வந்துட்டு முஸ்லீம்ல பிறப்பில், ஆனால் வந்து ஆன்மீகத்தில் ஹிந்து ஆன்மீகத்தில் வந்து இப்போ வந்து ஒரு அகோரியா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமா வந்துட்டு இந்த ஆன்மீக துறையில இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இவரோட வாழ்க்கை முறைகள் வந்து ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கை மாதிரியே கிடையாது. சாதாரண ஒரு மனுஷன் நினைக்கக்கூடிய அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை இவர் வாழ்ந்துட்டு இருக்காருங்க. அதனால இவர் சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. காசில மட்டும்தான் இந்த மாதிரியான ஆள்களை பார்த்திருக்கோம். ஆனா இங்க வந்த போது இப்படிப்பட்ட ஒருத்தரை முதல் முறையை நான் பாக்குறேன். இப்போ 4வது 5வது தடவை திருவண்ணாமலையில வரும், ஆனா இப்படிப்பட்ட ஒரு ஆளை முதல் முறையா பாக்குறேன். ஆளு வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு பிறவின்னு சொல்லலாம். சோ வாங்க போய் பார்க்கலாம், உங்க இடம் போய் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா காய்ஸ், இப்போ நம்ம இவ்வளவு நேரம் உட்கார்ந்து பேசுனது வந்துட்டு இந்த சுடுகாட்டுல தான். இந்த சுடுகாடு வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் இல்லையா? அதுதான் உண்மை. இது எத்தனை வருஷம் பழமையா இருக்கும் இந்த சுடுகாடெல்லாம்? ஐயா வந்து தாண்டி இருக்கான். தாண்டி இருக்கான். அது உள்ளயும் இதுல இருக்கும், அங்கிட்ட இருக்கும். அது உள்ள இருக்கும். ஓ, அங்க வரைக்கும் இருந்தது ஒரு காலகட்டத்துல சுடுகாடு. ஆனா ரோடு போட்டதுனால இப்ப கம்மி ஆயிடுச்சு. பஸ். ஓ புரியுது. ஆமா, இதெல்லாம் சாவுதான் இதெல்லாம். அப்ப நீங்க என்ன சொல்ற வரேன்னா இதுக்குள்ள வந்துட்டு நிறைய பணங்கள் இப்போ இருந்திருக்கு. ஆமா, இருக்கு. இப்போ இருக்கு. அப்ப இந்த பணத்துக்கு மேலதான் இந்த வண்டி எல்லாம் போயிட்டு இருக்கு. இதான் உண்மை. அதுதான் உண்மை. அதோட தாண்டி அதான் இருக்கும். அங்க வரைக்கும் இருந்தது. அதிகமா வந்துட்டு இந்த ஊர்ல இறந்து போறவங்களோட பணம் தான் இங்க அப்படியே ஃபுல்லாவே இருக்கு. பணங்கள் எல்லாம் வெளியில எல்லாம் எடுத்து தோண்டி போட்டுடுமா? ஆமாயா,
நாய்கள்லாம் வந்து எடுத்து நாயெல்லாம் தோண்டி எடுத்து வெளியில் போடுவாங்க. எடுத்து என்ன பண்ணும், பிள்ளைங்க வந்து சாப்பிடுவோம். அதே சிவனின் அருள் தேடி அலைகிறே. இதெல்லாம் ரீசெண்டாக புதைச்சதானே? ஆமாம் அதோ இதெல்லாம் ஆமாம் இதெல்லாம் அதை ரெடி பண்ண அதான் இதுதான் இது எல்லாமே எல்லாம் கிடைக்கும். ஓ இங்கேயே எடுத்து பாருங்க ஐயா, அது தோண்டி வச்சிருக்காங்க, அது உடஞ்சிருக்கு. அதான் அது க்ளோஸ் பண்ணுறோம். அதான் இதோ அது போய் க்ளோஸு அவ்வளோதான். இது உள்ளே இருக்கும் உள்ளே இருக்கும் உள்ளே இருக்கும். ஐயோ கடவுளே ஐயா, அதுக்குள்ள வந்து அப்படி கிடக்குது எல்லாமே. நான் இப்ப நிற்கிறோம் இல்லையா, என் கண் முன்னாடி வந்துட்டு அந்த மனுஷனோட அந்த எலும்பு எல்லாம் எனக்கு நல்லா தெரியுது. சீரியஸ்லி ஐயோ பயங்கரமா இருக்கு. இப்போ பாருங்க உள்ளே எல்லாமே அப்படியே அப்ப. ஐயோ கடவுளே என்ன ஐயா, எல்லாம் பார்க்கலாம். உள்ள நிறைய இருக்கியா, நிறைய இருக்கு. ரொம்ப நாத்தமா இருக்கியா? ஒரே நல்லா இருக்கு, நல்லா இருக்கியா, சாப்பிடலாம். அப்படியே நல்லையா. என்னையா சொல்றீங்க, இதுவெல்லாம் எடுத்து சாப்பிடுவீங்களா? எதுக்கு எதுக்கு வந்திருக்கோம்? ஆமாய்யா, இதெல்லாம் வந்து ஒரு 500 தாண்டி இருக்கியா. இப்போ நீங்க இதெல்லாத்தையும், அதாவது இந்த மண்டையோட எல்லாம் நீங்க சாப்பிடுவீங்களா? இல்லை, முத்தம் கொடுப்பேன். அவ்வளோதான், முத்தம் கொடுப்பேன். சாப்பிட முடியாது, ஏன்னா இது வந்து வேற மாதிரி இருக்கும். கைஸ், இவரை நான் முதல் தடவையா பார்த்த போது எனக்கு வந்து நார்மலான ஒரு மனுஷன் மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா இவர் சொல்றதெல்லாம் நான் இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, இவர் வந்துட்டு ஒவ்வொரு விஷயங்கள் என்கிட்ட சொல்றாங்க இல்லையா, ஸோ அது வந்துட்டு கேட்கும் போது எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமா தோணுச்சு. ஆனா இங்க வந்து இவர் பண்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு இவரை பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. சத்தியமா ஐயா ஒன்றும் விடைங்க. ஆமா, நீங்க உனக்கு எல்லாம் கொடுப்பாரு. ஓணும் வச்சு கருப்பசாமி கை திரும்ப இருக்காரு உனக்கு விடைங்க. இந்த மனுஷனோட ஒரு மண்டையோடு, இந்த மண்டையோட வந்துட்டு அவர் அப்படியே கையில எடுக்கிறாரு, கையில எடுத்து எனக்கு காட்டுறாரு. போதுயா வேணாம், எனக்கே ஒரு மாதிரி பயமா இருக்குயா. ஐயோ நீங்க கண்ணெல்லாம் அப்படியே இருக்கு. இப்போ அப்படியே இருக்கியா, விடுங்க ஐயா, எடுத்து கீழே போட்டுருங்க. வேணாம் ஐயா, இப்போ முடியெல்லாம் இருக்காது இல்ல, அப்படியே வந்துச்சு உள்ள வந்துச்சியா. வேணாம் விட்டுடுங்க. ஐயோ இதெல்லாம் வாங்க போகலாம். இது 500 ரூபா. இது வித்துருவாங்க. 500 ரூபாய்க்கு வித்துருவாங்களா? விற்கிறாங்க. ஆமாய்யா, வீடு தேவைப்படும் உங்களுக்குலாம். பயங்கர ஸ்மெல்லா இருக்கு கைஸ், சீரியஸ்லி. ஆமாய்யா, மனுஷனோட உடம்பெல்லாம் ரொம்ப பயங்கரமான ஸ்மெல்லு. ஐயோ, வெளியில தான் சென்ட் போட்டு பூசிட்டு போவாங்க, அதுக்கு அப்புறமா நாத்தமா தான் இருக்கு. மனுஷன் மோசமானது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனா என்னால பார்க்க முடிஞ்சது ஏதோ பயங்கரமான ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு இவரை பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா தோணுது. ஒரு 4 மாசமா பார்க்குறேன். 4 மாசமா பார்க்குறேன். ஆமாம், அவர் சாப்பிட்டு நான் பார்த்ததில்ல. சாப்பிட்டு பார்த்ததில்ல. ஆமாம், நார்மலாக போவார், வருவார், நார்மலாக பேசுவார், அவ்வளோதான். ஆனால் பண்ணக்கூடிய விஷயங்களெல்லாம் ரொம்ப மர்மமாக இருக்கு. ஆமாம், நம்மளை மாதிரி நார்மலான மக்களுக்கெல்லாம் இவரை புரிஞ்சுக்கொள்ளவே முடியாது. இவர் கூட போயிட்டு இருக்காரு. அதான் நான் அவங்க கிட்ட கேட்டோம், இவர் வந்து என்ன பிடிச்சி சாப்பிட மாட்டோம் இல்லையான்னு. என்ன சாப்பிட மாட்டோம் இல்லையா? சாப்பிட மாட்டேன். பணத்தை சத்து போனவங்களை மட்டும்தான் சாப்பிடுமா, உயிரோட இருக்கிறவங்கள தான் சாப்பிட மாட்டோமா? செய்ய மாட்டேன். ஆமாம், சரியா, அது வரைக்கும் போதும். சிவோகம் பாவனையில் நான் சிவனாய் மாறுகிறேன். சிவோகம் பாவனையில் நான் சிவனாய் மாறுகிறேன். அலக் நிரஞ்சன். இப்போ நம்ம வந்து இவர் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் வந்திருக்காங்க. அந்த வீட்டில் பார்த்தேன்னா அவரோட நாய்க்குட்டி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் சொன்ன அந்த மண்டையோடல எங்கே வச்சுருக்காங்க? உள்ளையா? புரியுது. எந்த லாங்குவேஜ் ஐயா, நீங்கள் எந்த மொழி நீங்கள் பேசுகிறீங்க? அரபா வந்து நான் வந்து காசிலேருந்து ஒரு 250 நாங்கள் பேசுவோம். அப்போ உங்களோட மொழி இருக்குது உங்களுக்கு சொந்தமாக? கிடையாது, தமிழ் தான். ஆனால் இப்போ நீங்கள் பேசுகிற வேற ஏதோ மொழி? அது வேற, அது நான் காசியில் நான் பேசுவோம். அது கரெக்டாக பேசுறது தெரியாது. பார்த்தேன்னா காய்ஸ், இப்போ நான் இவர் கூட வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து எனக்கு அந்த பயம் கிடையாது. ஆனால் எல்லாராலையும் அப்படி வந்து இவர் கூட உட்கார்ந்து பேச முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு நார்மலான மனுஷன் கிடையாது என் கூட இங்க உட்கார்ந்து இருக்கிறது. இவர் வந்து மிகப்பெரிய ஒரு அகோரி. இவரோட வாழ்க்கை இவரோட நம்ம நார்மலான மக்களோட வாழ்க்கை மாதிரியே கிடையாது. கொஞ்சம் கூட நார்மலான மக்கள் வாழ்க்கை மாதிரியே கிடையாது. ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு மர்மமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு மனுஷன் சொல்லலாம்.
ஆமா ஆளு பார்த்தா அப்படி இருக்கு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா என்கிட்ட பழகுறாங்க. ஆனா எல்லார்கிட்டயும் இங்க இருக்கக்கூடியவங்க இவங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் இருக்கிட்ட நல்லா பேசுறாங்க. ஆனா புது மக்கள் எல்லாம் வரும்போது எப்படி நீங்க பேசுறாங்க வரவங்க போறாங்க வராங்கய்யா, நிறைய பேசுறாங்க. ஆளு வந்து சீரியஸ்லி சொல்லணும்னா அடிச்சுக்கவே முடியாது காய்ஸ். இந்த மாதிரி ஒரு மனுஷனோட வாழ்க்கையில முதல் முறையா பாக்குறோம். நிறைய அகோரிங்களை பார்த்துருக்கோம், நிறைய மர்மமான மனுஷங்களை பார்த்துருக்கோம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு பிறவிய பார்த்ததே இல்லைன்னு சொல்லலாம். பயங்கரமான ஆளு. ஓணம் வச்சுவா கருப்பசாமி கை திருமா யாழ்லா அவரோட ஃப்ரெண்டு. ஓணம் வச்சுவா அச்சே. அவரோட ஃப்ரெண்டு நம்பர் என்கிட்ட கொடுத்தாங்க, கொஞ்சம் கால் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. அதுதான் கால் பண்ணி வீடியோ கால். ஐ வில் கால் இன் வாட்ஸ்அப். ஜஸ்ட் வில் கிவ் மீ 5 minutes. ஓகே 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 சரி சரியா சரி. ஸோ காய்ஸ் அவரோட ஃப்ரெண்டு வந்து வீடியோ கால் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. நமஸ்கார். இந்தாங்க. ஓணம் வச்சு கருப்பசாமி சாமி. ஓணம் வச்சு ஃப்ரெண்டுக்கு कैसे हिमाचल प्रदेश. ओण वच्ची ओके ओके ओण वच्ची ओण वच्ची ओण वच्ची Bro, can you hear me? I meet him every day. Now I am in tour in Himachal. Oh, understand. You are a good friend of him. Okay. What's your name? Anand? Yes. I am from Goa. Oh, I understand. Yeah. Anand. I am from Goa. So, you speak with him every day? You are doing Girivalam? Yeah. I'm doing Girivalam. Yeah. He is very powerful Baba. He's very powerful Baba. Acha. Yes. Yes, he is sitting in the smashan. Yeah, and he's eating human you are laughing. you know that? Okay, thank you. Yeah. Big bye. ओण वच्ची ठीक से नहीं हाँ Okay. अच्छा. किधर कॉल किया था आपका वो लड़का ना? हाँ बोला कुछ करना है लड़का. दिल्ली मैंने बोला बाबा. ठीक है भाई. Thank you so much bro. बहुत धन्यवाद. இவரோட நண்பர் தான் இவர்கிட்ட நம்ம கிட்ட பேசணும். பார்த்தேன்னா அவர் சொல்றாரு இவர் ரொம்ப மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு பர்சன், மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு பாபான்னு சொல்றாங்க. இவரை தெரிஞ்சவங்களுக்கு இவரை நல்லா தெரியுது. சீரியஸ்லி காய்ஸ், இவரை மீட் பண்ண முடிஞ்சது என்னோட ஒரு பாக்கியம். ஏன்னா உண்மையிலே சீரியஸ்லி ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான மனுஷனை பார்க்குறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கே வாங்க, இந்த இது நீங்கள் வச்சுக்கோங்க. என்னோட சந்தோஷத்துக்கு, மற்ற எதுவுமே கிடையாது. என்னோட சந்தோஷத்துக்கு நீங்கள் வாங்கணும். என்னோட இதா நீங்கள் வச்சுக்கோங்க. எனக்கு எதுவுமே வேணாம் ஐயா. இல்ல நான் கொடுத்துருக்கேன். நான் கொடுப்பேன். என்ன ஐயா தங்கம் எல்லாம் எனக்கு வேணும். தங்க மாதிரி இருக்கு. இல்ல முருகன் ஐயா இது தங்க மாதிரி இருக்கு. இல்ல ஐயா வேணாம், பயமா இருக்கு. இல்ல இடுங்க, அது இடுங்க ஐயா. வேணாம் ஐயா, அது இடுங்க. அவன் வந்து நாங்கள் கொடுக்கணும் கொடுக்க முடியாது. இதா இருக்கு கேட்டேன். ஐயா நீங்க கையில போட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு வேணாம் ஐயா. இங்க பாருங்க, அப்பெல்லாம் கிடையாது ஐயா. சும்மா இருங்க, எனக்கு கொஞ்சம் இதா இருக்குயா. கருப்பசாமி கை தெரியுமா யாருன்னா முருகனுக்கு சூப்பராக கட்டாது. தங்கம் எல்லாம் கிடையாது இல்லையா? இல்லை முருகன் தான். ஐயோ சரி, இந்த இது நீங்கள் வச்சுக்கோங்க. என்னோட சந்தோஷம். வாங்கணும், நீங்கள் வாங்கணும். இந்த வைங்க பிடிங்க. காலைல சாயங்காலம் வாங்கப்போ. ஐயோ நான் இனிமேல் வரமாட்டோம், அவ்வளோதான். நான் கிளம்புவேன் இன்னைக்கு. ஆமாம், இது வந்து பேர் அலிவுல்லா பேர். என் பேர் எங்கள் அப்பா கொடுத்தது அலிவுல்லா. கலைஞர் வந்து மன்சூர் அலி. உங்களுக்கு வச்ச பேர் கலைஞர். உங்களுக்கு கலைஞர் வீட்டு கலைஞர் அங்கேயே சென்னையிலே. புரியுது. அப்படிப்பட்ட எனக்கு நான். சரி. கலைஞர் செத்து போகிறப்போ மொட்டை போட்டேன் நான். ஓ புரியுது. அப்படியேப்பட்ட நான் இன்னைக்கு நான் வந்து சாமியார் ஆகிட்டுருக்கேன் நான். ஆமாம் புரியுது. ரொம்ப வரவங்களுக்கு எல்லாரும் நல்லது செய்வேன் நான். நான் மட்டும் இல்லை, அவர் கேட்டால் அப்படி செய்வேன். கண்டிப்பாக அவருக்கு தான் எல்லாம் வந்து எல்லாம் பேசலாம். இப்படி நான் கிளம்பட்டுமா ஐயா? சரியா? சரி, ரொம்ப ஐயா. ஐயா எனக்கு என்னன்னா, இது ஏதோ உங்கள் கையில் போட்டது எனக்கு நீங்கள் போட்டது எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. நீங்கள் சந்தோஷமாக போட்டுருந்துறீங்க. அப்பெல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் இல்லை. யா நான் இது ஒரு காசு கிடையாது. இது காசு. புரியுது. ஏன் தெரியுமா? இது முருகன் கொடுத்தாரு. ஆமாம், அவர் கொடுத்தாரு. அது உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நான். அது நீங்கள் சந்தோஷமாக தந்திருக்கீங்க எனக்கு. அப்படியே போட்டது உனக்கு. நான் காசுக்காக வர மாட்டேன். காசுக்கெல்லாம் வந்து வேஸ்ட்.
வேஸ்ட், காசெல்லாம் வேஸ்ட். இது கொடுத்துக்கணே உனக்கு எல்லாமே நடக்கும், நல்லா நடக்கும். எல்லாமே நடக்கும். கண்டிப்பா திருப்பி வருவீங்க கண்டிப்பா வர. எப்போ வரலாம்? வீட்டில் இருப்பேன். எங்கேயாவது பார்க்கலாம் ஐயா, கண்டிப்பா. அந்த இரவலன் அருளால நம்ம எங்கேயாவது பார்ப்போம். இவர் கையில இருக்கிற இது வந்துட்டு இதுலதான் நீங்க சாப்பாடெல்லாம் சாப்பிடும். இதுக்கு ஒரு பேர் சொல்லுவீங்க, என்ன சொல்லக்கூடாதான்? அதெல்லாம் சொல்லக்கூடாது. அப்போ இதுலதான் நீங்க சாப்பிடுவீங்க? முதல்ல சாப்பிடுவோம், இப்போ செகுலர்ஸ் பண்ணிட்டாங்க. புரியுது. தனியா சாப்பிட கூடாது. என் பிள்ளைங்கலாம் வந்து நான் எல்லாம் ஒன்னா சாப்பிடுவோம். புரியுது. நம்ம சுவாமிஜியை வந்து பார்த்தோம், அவர்கிட்ட நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவரோட வாழ்க்கை முறைகள் எல்லாமே இது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்குன்னு நினைக்கிறேன். நார்மலான ஒரு வீடியோ மாதிரி கிடையாது. இது வந்துட்டு எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம், இவரை மீட் பண்ண முடிஞ்சது. அது உங்களுக்கு காட்டியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நீங்க நிறைய பார்க்கணும்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் வந்து ஒவ்வொரு வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உங்க முன்னாடி கொண்டு வரும், அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் கொண்டு வரும்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா உங்களோட கருத்துக்கள் கமெண்டா பதிவு பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம இந்த சுவாமியாரை பத்தி உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்டா போட மறந்துடாதீங்க, லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. சோ गाइस, அவ்வளவுதான். நான் இங்க இருந்து கிளம்ப போறோம். இன்னொரு வீடியோல பார்க்கறது வரைக்கும் சைனிங் ஆஃப். எல்லாமே டேக் गाइस, பை. உங்களுக்கு என்ன பார்க்கலாம், பேசலாம், பயப்படாதீங்க. என்கிட்ட பேசினா உங்களோட எண்ணங்கள்லாம் நான் கொடுப்பேன். ₹1 காசுக்காக போக மாட்டேன். வாங்க, எங்க கூட வாங்க, எங்கிட்ட பேசலாம். எங்கிட்ட காசு எல்லாமே திரும்ப கொடுத்தேன். கண்டிப்பா. அதான் गाइस, லாஸ்டா இன்னொரு விஷயம், நான் வந்து ஏதாவது காசு அந்த மாதிரி இல்லைன்னா அது சாப்பாடு வாங்கி தர்றாங்க, அது எல்லாம் வேணாம் தம்பி, எதுவுமே வேணாம் தம்பின்னு சொல்ற அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன். ஸோ गाइस, அவ்வளோதான். டேக் கேர், பாய்.